in root, it happens in leaves, and it happens in stem. So if you see the soil, பேய் வந்துருமா, இந்த ரூட் ஹேர்ஸ்லையும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஒரு நீ பார்த்தேன்னா ஒரு முந்திரி பருப்பு மாதிரி இருக்கும். இட் வில் பி லைக் கேஷ்யூ. ஏன் நைட் நேரத்தில் ட்ரீ கடியில் படுத்துக்கூடாது? அந்த பிளான்ட்ஸ்லாம் தண்ணியிலே ரொம்ப நாளாக சோக் ஆகிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? வந்து யாரும் அமுக்கிற மாதிரி இருக்குது, பேய் வந்து அமுக்குது, இந்த ஆலமரத்தில் பேய் இருக்குது, மூச்சே எனக்கு விட முடியல. ஏன்? ஹாய், வெல்கம் டு 5 Minute Teaching. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி 2 questions as usual. First question, why plants die if they are waterlogged for a longer time? Plants ரொம்ப நேரமாக தண்ணியிலாம் இருந்துச்சுன்னா ஏன் they are dying, whether crops or plants or whatever, why? Second question, why we are advised not to sleep under a tree during night time? ஏன் நைட் நேரத்தில் ட்ரீ கடியில் படுத்துக்கூடாது? பேய் வந்துருமா? பார்ப்போம். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகே, பிளான்ட்ஸில் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது? ஃபர்ஸ்ட் கொஷின், why plants die if they are waterlogged for a very longer time? ஸோ ஹியூமன்ஸ் மாதிரி பிளான்ட்ஸ்லேயும் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஆனால் 3 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹேப்பன்ஸ் இன் ரூட், இட் ஹேப்பன்ஸ் இன் லீவ்ஸ், அண்ட் இட் ஹேப்பன்ஸ் இன் ஸ்டெம். 3 ஏரியாவில் நடக்கும். ரூட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த பிளான்ட்ஸில் ஆப்வியஸ்லி இட் ஹாஸ் ரூட். ஸோ இஃப் யூ see the soil, inside the soil particles gapல you will have oxygen. So this oxygen will be absorbed, will be taken by the root hairs. இந்த root hairs வந்து எப்படி இருக்குன்னா, it will be surrounding the roots. So this oxygen will go to the plant parts, and as an end product carbon dioxide will be released and glucose will be produced. இதுதான் respiration process, aerobic respiration process which happens in root hairs. இந்த root hairsலையும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போது திடீர்னு ரொம்ப மழை பெய்யுது, அந்த பிளான்ட்ஸ்லாம் தண்ணியிலே ரொம்ப நாளாக சோக் ஆகிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? சிம்பிள். சாயிலில் இஃப் வாட்டர் percolates, இஃப் வாட்டர் இஸ் தேர் இன் த சாயில், த ஆக்சிஜன் பிட்வீன் த சாயில் பார்ட்டிகல்ஸ் கெட்ஸ் எக்ஸ்பெல்ட். அப்போ என்ன ஆகும்? பிளான்ட்ஸ்னால ஆக்சிஜனை எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? இட் சேஞ்சஸ் இட்ஸ் வே டு அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் ரெஸ்பயர் பண்ண ஆரம்பிப்பாங்க பிளான்ட். அப்போ என்ன ஆகும்? என் ப்ராடக்டாக ஆல்கஹால் வில் பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் த பிளான்ட்ஸ் வில் டை. இதனால தான் ரொம்ப நாளாக பிளான்ட்ஸ் தண்ணியில் சோக் ஆகிடுச்சுன்னா தே வில் டை. இதனால தான் பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தேங்குற அளவுக்கு ஊற்றக்கூடாது, நார்மலாக தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து ரெஸ்பிரேஷன் இன் லீஃப். இந்த லீஃபில் உங்களுக்கு தெரியும், யூ ஹேவ் ஷார்ட் ஸ்மால் போர் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த போர் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சின்ன போர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி ஒரு டைப் ஆஃப் செல் இருக்கும். அந்த டைப் ஆஃப் செல் தான் காட் செல் அப்படின்னு பேர். காட். நான் காட் செல் பேர் வச்சுருக்கறனால இவங்க என்ன ஸ்டொமேட்டாவை பாதுகாப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த காட் செல் என்ன பண்ணணும்னா, இது வந்து இட் கண்ட்ரோல்ஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஒரு நீ பார்த்தேன்னா ஒரு முந்திரி பருப்பு மாதிரி இருக்கும். இட் வில் பி லைக் கேஷ்யூ, 2 சைடும் இருக்கும். ஓகே, it will be controlling the opening and closing of stomata. எதுக்கு opening and closing of stomata கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, see this guard cell, it will absorb water. அப்படி வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, it will start to swell. அப்படி ஸ்வெல் ஆகும்போது pores will be opened. Similarly, when the guard cell loses water, காட் செல் வந்து வாட்டர் போகும்போது என்ன ஆகும்னா அது சுருங்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக போர்ஸ் க்ளோஸ் ஆகிடும். மோஸ்ட்லி இன் டே டைம் காட் செல் வில் பி ஓப்பன். ஏன்னா டே டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துகிட்டு இருக்கும். கட்டாயமாக பிளான்ட்ஸுக்கு வாட்டர் தேவை. அதனால் வாட்டர் இட் வில் பி கண்டினியூஸ்லி அப்சர்வ் பை த காட் செல். ஸோ இட் வில் பி ஓப்பன். எது? போர்ஸ். மூணாவதாக ஒரு மெத்தட் இருக்குது, ரெஸ்பிரேஷன் இன் ஸ்டெம். நார்மல் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லையும் ஸ்டொமேட்டா தான் இருக்கும். வேறஸ் இன் பிக் ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டெம் பார்க்கில் வந்து யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் லென்டிசல்ஸ் அப்படின்போம். இந்த லென்டிசல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லூஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர் விச் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன்.
okay, which is present mostly in the stem area. So these are the 3 different modes which plants adapt for respiring, through roots, through leaves and through stem. Seri, why we are advised if we sleep under why we are advised not to sleep under a tree during night? ரொம்ப சிம்பிள். இப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் டே டைமில் மட்டும்தான் நடக்கும். ஏன் டே டைமில் மட்டும்தான் நடக்குது? ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு சன்லைட்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ என்ன ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு என் ப்ராடக்டாக ஆக்சிஜனை வெளியில் ஆடும். அந்த ஆக்சிஜன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். போர்ஸ் ஓப்பனாக இருக்கும். நைட் நேரத்தில் என்ன ஆகிடும், இந்த போர்ஸு க்ளோஸ் ஆகிடும். ஓகே, to maintain the water content in the plant, அது என்ன பண்ணும்னா it will start to take oxygen in and release carbon dioxide. photosynthesis நடக்காது நைட். அப்படியே ப்ராசஸ் மாற்றி நடக்கும். ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும். இப்போ நான் வந்து ஒரு மரத்துக்கு கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம், நான் தூங்குறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ஜென்ரலாக கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கும் அந்த ஏரியா. ஏன்னா பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் சென்டிங் அவுட் அண்ட் இட் இஸ் இன்ஹேலிங் ஆக்சிஜன். இன்ஹேலிங் ஏர் விச் ஹேஸ் ஆக்சிஜன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால என்ன ஆகும், எனக்கு வந்து ப்ரீத்னஸ்னஸ் இருக்கும், மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவேன். அதனால தான் அந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக என்ன ரீசன், எனக்கு வந்து யாரும் அமுக்கிற மாதிரி இருக்குது, பேய் வந்து அமுக்குது, இந்த ஆலமரத்தில் பேய் இருக்குது, மூச்சே எனக்கு விட முடியல. ஏன், கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால உன்னால் மூச்சு விட முடியல. ஸோ இதனால தான் நைட் நேரத்தில் we are advised not to sleep under a tree. Okay, I hope I am clear. See you tomorrow in another interesting topic. This is Sudan.